மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் பத்திரிகைகளுக்கு கொடுத்த பேட்டியில் புதுச்சேரி மாநிலத்தில் 2 தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர் கொடுத்தது என்ஆர் பாஜக அரசு என்று பெருமிதமாக பேசுகிறார். இரண்டு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர் கொடுத்தது என்பது உண்மைதான். ஆனால் அந்த 2 தலித் அமைச்சர்களையும் அமைச்சரவையிலிருந்து நீக்கியது முதலமைச்சர் ரங்கசாமி தான். எந்தவித காரணமும் இல்லாமல் தன் கட்சியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸைச் சேர்ந்த திருமதி சந்திர பிரியங்கா அவர்களை திரு ரங்கசாமி அவர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கினார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு சாய் சரவணகுமார் அவர்களையும் நீக்கினார். அதற்கு மாற்று அமைச்சர் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவரை போடவில்லை. ஆகவே திரு ரங்கசாமி அவர்கள் 2 தலித் அமைச்சர்களை எடுத்துவிட்டு தலித்துகளுக்கு அமைச்சர் கொடுத்தேன் என்று பால் வெட்டிக் கொள்வது என்பது வேடிக்கையாக இருக்கிறது. புதுச்சேரி அரசியல் சரித்திரத்தில் தலித் அமைச்சராக இல்லாத ஒரு அமைச்சரவையை திரு ரங்கசாமி இப்பொழுது நடத்திக் கொண்டிருக்கிறார் என்பது ஒரு வெட்கக்கேடான விஷயம். இதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய அந்த தாழ்த்தப்பட்ட பிரிவினுடைய தலைவர் திரு ஜெயபால் அவர்கள் தலைமையில் போராட்டம் நடத்தினோம். பல அமைப்புகளும் தலித் அமைப்புகளும் போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் இன்று வரை அதற்கு ரங்கசாமி செவிசாய்க்கவில்லை. காலியாக இருந்த ஒரு இடத்தையும் நிரப்பி தலித் சமுதாய மக்கள் அமைச்சரவையில் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு அவர்களை நீக்கி இருக்கிறார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய கிளையாக இருக்கின்ற காரைக்கால் கல்லூரியில் பேராசிரியர் ஒருவர் அங்கே படிக்கின்ற மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் என்ற செய்தி வெளிவந்த பிறகு பல அரசியல் அமைப்பு கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் எல்லாம் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றன. இதை மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் முன்னாள் அமைச்சர் திரு கமலக்கண்ணன் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அந்த கல்லூரி முன்பாக மிக எழுச்சியான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதே போல புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் அமைப்பும் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று வாக்குறுதி அளித்தார். ஆனால் அதற்கு எந்த முடிவும் இதுவரை கிடைக்கவில்லை. ஆகவே பல்கலைக்கழக மாணவ மாணவியர்கள் நேற்றைய தினம் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். பல்கலைக்கழக துணைவேந்தரை முற்றுகையிட்டு போராட்டம். இந்த போராட்டத்தின் பிறகு மாணவ மாணவிகள் எல்லாம் காவல்துறையாலே அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையானது இந்த மாணவ மாணவிகளை
அடித்து துன்புறுத்தி இருக்கிறது. பாலியல் பலாத்காரத்திற்கு நடவடிக்கை எடுக்காத ஒரு துணைவேந்தர் அவர் அதை செய்யாததற்கு காரணம் என்ன? புகார் என்ற அடிப்படையிலோ அல்லது விசாரணை என்ற அடிப்படையிலோ உடனடியாக அவர் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். காவல்துறை பல்கலைக்கழக மாணவ மாணவிகளை தாக்கியது கண்டனத்துக்குரியது. காவல்துறை இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். புதுச்சேரியில் தொடர்ந்து பல பகுதிகளில் கொலைகள் நடந்து வருகின்றன. பட்டப்பகலில் கொலை நடக்கிறது. குறிப்பாக வில்லியனூர் பகுதியில் நெல்லித்தோப்பு, லாஸ்பேட்டை போன்ற பகுதிகளில் தொடர்ந்து கொலைகள் நடந்து வருகின்றன. இதற்கு காவல்துறை என்ன செய்கிறது? புதுச்சேரி மாநிலத்தை கொலை நகரமாக என்ஆர் பாஜக அரசு ஆக்கி வருகிறது. இதை எதிர்த்து பலமுறை நாங்கள் குரல் கொடுத்தோம். இதுவரை ஆட்சியாளர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. புதுச்சேரி மாநில மக்கள் வீட்டிலே பயந்து முடங்குகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இரவில் அவர்கள் நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. காவல்துறை அமைச்சர் அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு என்ஆர் பாஜக அரசும் காவல்துறை அமைச்சரும் பதில் சொல்லி ஆக வேண்டும். இந்த ஆட்சியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் எல்லாம் சந்தி சிரிக்கிறது. முன்னாள் அமைச்சர் திரு சாய் சரவணகுமார் அவர்கள் ரவுடிகளை ஒழிப்பதற்கு என்கவுண்டர் செய்ய வேண்டும் என்று அறிக்கை விடுகிறார். அதற்கு உள்துறையுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய நமச்சிவாயம் அவர்கள் என்கவுண்டர் செய்வது அவ்வளவு சுலபம் அல்ல, அதற்கு பல விதிமுறைகள் இருக்கிறது என்று கூறுகிறார். விதிமுறைகள் இருப்பது நியாயம்தான். ஆனால் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியது இந்த அமைச்சருடைய கடமை. ஆனால் பொறுப்பற்ற முறையில் திரு சாய் சரவணகுமார் அவர்களை நாங்கள் வேண்டுமென்றே திரு சாய் சரவணகுமார் அவர்களை கூட என்கவுண்டர் செய்ய முடியுமா என்று கேவலமாக பேசுகிறார். ஒரு புதுச்சேரியில தொடர்ந்து கொலைகள் நடக்கின்றன, கொள்ளைகள் நடக்கின்றன, மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். இதற்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டியது ஒரு அரசுடைய கடமை, காவல்துறை அமைச்சருடைய கடமை. அதை விட்டுவிட்டு எளிய நகையாடுகிறது போல அவரை சாய் சரவணகுமார் அவர்களை திரு நமச்சிவாயம் அவர்கள் ஏளனமாக பேசுகிறார். திரு சாய் சரவணகுமார் அவர்கள் திரு நமச்சிவாயம் அவர்களை பற்றி பேசும் பொழுது, நீங்கள் அமைச்சராக இருந்து பாராளுமன்ற தேர்தலில் நின்று படுதோல்வி அடைந்தீர்கள், உங்களுக்கு அமைச்சராக நீடிப்பதற்கு என்ன தார்மீக பொறுப்பு இருக்கிறது என்று சரியான கேள்வியை கேட்கிறார். இதைத்தான் நாங்களும் கேட்டோம். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு நமச்சிவாயம் அவர்கள் பாராளுமன்றத்தில் தோல்வி பெற்ற பிறகு அவர் அமைச்சராக நீடிப்பதற்கு தகுதி இல்லாதவர், ஆகவே அவரை தானாகவே ராஜினாமா செய்துவிட்டு வெளியே செல்ல வேண்டும், இல்லை என்றால் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கூறினோம். இதே கருத்தை தான் திரு சாய் சரவணகுமார் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்கது. ஒரு அமைச்சர் பாராளுமன்றத்திலே தோல்விவிட்ட பிறகு அவர் அமைச்சராக நீடிப்பது என்பது விதிப்படி மட்டுமல்ல,
தார்மீக அடிப்படையிலும் சரியானதல்ல. இவையெல்லாம் இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை. அவர்கள் சொந்த நாளிலே அக்கறையாக இருக்கிறார்கள். ஊழல் மலிந்த அரசாக இருக்கிறது, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசாக இருக்கிறது. இந்த ஆட்சியில் இவர்கள் ஊழலை தவிர வேறொன்றும் செய்வதில்லை. நேற்றைய தினம் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் நலத்திட்ட விழாவிலே கலந்து கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் 2014 2021 வரை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எந்தவித வளர்ச்சி திட்டமும் நடைபெறவில்லை, ஆனால் நாங்கள் எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றுகிறோம் என்று தாரகம்பட்டம் அடித்துக் கொள்கிறார். ஏற்கனவே முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு நான் தெளிவான பதிலை கொடுத்திருக்கிறேன். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் மேம்பாலங்கள் கட்டப்பட்டன, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் சாலைகள் சரி செய்யப்பட்டன, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் புதுச்சேரி மாநிலத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டு வரப்பட்டது, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் பொறியியல் பல்கலைக்கழகம் கொண்டு வரப்பட்டது, பெருந்தலைவர் காமராஜ் மணிமண்டபம் கட்டி முடிக்கப்பட்டது, காரைக்கால் நீதிமன்ற வளாகம் கட்டப்பட்டது, காரைக்கால் நேரு மார்க்கெட் கட்டப்பட்டது, கடற்கரை சாலையில் உள்ள இப்பொழுது ஆளுநர் குடியிருக்கின்ற இடம் ஒரு கலையரங்கமாக ஒரு கான்பரன்ஸ் ஹால் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே கட்டப்பட்டது. இந்த 4.5 ஆண்டு காலமாக திரு ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு எந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார். இப்பொழுதுதான் ஒரு மேம்பாலத்துக்கு வேலை நடக்கிறது. ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 2 மேம்பாலங்களை கட்டி முடித்து அதை நடைமுறைப்படுத்தினோம். அது மட்டுமல்ல, கிரண்பேடி அம்மையார் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் வளர்ச்சி திட்டங்களை நாங்கள் சிறப்பாக செயல்படுத்தினோம். ஆனால் மத்தியிலே பாஜக ஆட்சி, புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் பாஜக ஆட்சி, கூட்டணி ஆட்சி, இந்த ஆட்சியில திட்டங்கள் எல்லாம் தடைபடுகிறது, அரைகுறையாக நிற்கிறது. மகளிர் உதவித்தொகை முறையாக கொடுக்கப்படவில்லை, இலவச பஸ் திட்டம் மகளிருக்கு கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர்கள் குறிப்பிட்டது போல குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைக்கு 50,000 ரூபாய் அந்த திட்டமும் பாதியிலே நிற்கிறது. இப்படி அறிவித்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றாத வாக்குறுதி முதலமைச்சர் தான் திரு ரங்கசாமி அவர்கள். ஆகவே கடந்த காலங்களில் இருந்த காங்கிரஸ் ஆட்சியை பற்றி குறை கூறுவதை திரு ரங்கசாமி அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய ஆட்சியில மத்திய அரசிடமிருந்து கடன் வாங்கியதுதான் மிச்சமே தவிர அவர் குறிப்பிட்டது போல மாநில அந்தஸ்து வாங்கவில்லை, மத்திய நிதி கமிஷனை புதுச்சேரியில் சேர்க்கவில்லை, மானியம் மத்திய அரசிலிருந்து பெற முடியவில்லை, சிறப்பு நிதி பெற முடியவில்லை, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தையும் முடக்கிவிட்டார்கள். 1700 கோடி ரூபாய் திட்டத்தை 650 கோடியிலே முடித்து விட்டார்கள். இப்படி அரைகுறையாக திட்டங்களை நடத்தி கொண்டு புதுச்சேரி மாநிலத்தில் நாங்கள் சிறப்பான ஆட்சியை நடத்தி வருகிறோம் என்று திரு ரங்கசாமி அவர்கள் மார்கட்டிக் கொள்வதை இனிமேல் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.